முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பதாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்கள் சேனை வகுத்து தானை துழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடுறார். முதல் உத்தரவு ராம்நாடு. ராம்நாடு என் சொத்து இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடை வந்த முதியவர் வரலாம். உனக்கு வயசு எத்தனைப்பா? வயசு எத்தனை? இவர் வயசு எத்தனை? முதியவர்னு சொன்ன நீ புரிஞ்சுக்கிடணும்னு தான் கேட்டேன். இன்னும் ஒரு முறை கால் விட்டு வரலாம். இங்க இருந்து உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில நான் கருப்பசாமி குடிகொண்ட கோயிலா இருக்கலாம். அதே மாதிரி இடப்புறத்துல என் தங்கை காளியும் மாரியம்மையும் உங்க குடியிருக்கும் பகுதி. இப்பொழுது 11 ஆண்டு காலங்களாக உன்னுடைய ரத்த பந்தமான சொந்தக்காரர்களால் உன்னுடைய இடம், உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு நீ ஏமாற்றப்பட்டு இப்பொழுது யாருடைய உதவி என்பதால் வேதனைப்படுகிறாய். கால்வன் சொன்னான். இருக்கா? அந்த உரிமையை உனக்கு வாங்கி தந்து ஆறுதல் தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? ஆவணி மாதத்துல கல்யாணத்துக்கு பேசி முடிச்சுட்டு ஆவணி 15க்கு மேல என்னை வந்து பார்ப்போம். அது வரை அலைய வேண்டாம், வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவுல பேசுவாங்க. கர்ப்பசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? ராம்நாட்டு பகுதி. வரலாமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. பொல்லாத காசு பணம் கூட்டி வரலாம். உன் வீட்டு எல்லையை தாண்டி அங்க கடைசியா போறோம்னு பழங்காலத்துல தண்ணி எரிக்கிற கிணறு ஒன்று பால் அடைஞ்சு கிடக்காடா. அதுக்கு தெற்க போன நதி ஓரம் போற ஒரு பகுதியும் பழங்காலத்து ஐயனார் சம்பந்தமான திருக்கோயில்களும் அந்த பகுதியில இருக்கு. கால் அனுப்புவா. அப்படியே 3.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக முயற்சிகள் பல செய்து சில தொழில்களை செய்து ஏமாற்றமும் பண நஷ்டமும் சில மனிதர்களால் மனக்குழப்பமும் அடைந்து வந்தவன் நீ. ஆனா இப்ப வேலை சம்பந்தமான ஒரு முயற்சியை உனக்கு வெற்றியாக்கி அந்த உத்தியோகத்தை வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. முடியுமா? இந்தாடா. அதே மாதிரி தடை இல்லாம உன் கல்யாணத்தையும் நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். நடம் மகிழ்ச்சியா இருவானே, பணம் உண்டு. கர்ப்பசாமி, எங்க அப்ப வழி சொத்துல எங்க சித்தப்பா மாதிரி இருந்து எங்களை குழப்பு தானே, அவங்க வச்ச செய்வனை என் குடும்பம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமாங்கிற சந்தேகத்துல கேள்வி கேட்க வந்த மகன். உனக்கு சித்தப்பா இருக்காரடா? இருக்காரா? எதுக்குமே முன்னுரியே உண்மையிலே உனக்கு பிரச்சனை இருக்கான்னு நான் பாக்குறேன். இன்னும் ஒரு தடவை கால் நட்டுவான். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போய் பார்த்தேன். 2 வீடுகளை காட்டுது. 2 இடத்துல வீடு வச்சிருக்கிறான். உன்னுடைய தந்தையார் வழியில உள்ளவர்கள்லாம் மிகவும் பொறாமை கொண்டு ஒரு பத்திரத்துல உனக்கு உரிமையே இல்லைங்கிறத மாதிரி பேச்ச வச்சிருக்கான். அந்த இடத்த உங்களுக்கு மீட்டி நான் வெற்றியாக்கி தரேன். செய்வனை நடந்தது உண்மை. அந்த தீய சக்தியை அகற்றி உன் குடும்பத்துல ஆபத்துல காப்பாத்தலாம் போதுங்களா? கால் ஒன்றுவா. உன் மனைவிக்கு எந்த கண்டமும் நான் காப்பாத்துறேன். தீவினைகளை நீக்கி சொத்து தாரேன்டா. நல்லாரு மகனே, வெற்றி விட்டு ஓடியா. இன்றிருந்து கோபத்தை அடக்கி குளிர்ந்த மனதாய் வாழ்வான்.
கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? ராம்நாட்டு பகுதி. வாடா, என்னடா கடன் உனக்கு? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு உன் குடும்பத்துக்கு ஒரு பெண்ணால ஒரு இடைஞ்சலும் மனவர்த்தங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ 2.25 ஆண்டுகளாக கடன்களும் மனத்தொலையும் நடக்கும். அதுல ஒரு வீட்டை வளர்க்கிறதுக்கும் அதை செம்மையாக்கிறதுக்கும் முடியாத துயரம் உன் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு பொறுமை வேண்டும். என்ன வேண்டும்? இப்போ கடன்களை தீர்த்து வந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா, அந்த வீட்டை முழுமையாக்க பணம் தந்திருக்கேன். என் சக்தி உன் வீட்டை முழுமையாக்கும். குடிமகனே, கடனை தீர்த்துவா, ஆனந்தமா. கர்மசாமிக்கு பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்லை. யாருப்பா அது? பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்லை. பாஸ்போர்ட் இருக்காடா தம்பி? வெளிநாட்டுக்கு போனையா? இப்ப நிலந்தரம் கால் வந்துட்டுவா. நீ கேட்டு வந்த கல்வி உன்னை கூப்பிட்ட அடையாளம் உண்மையா இல்லையா? யாரு இவர்? மன்னவர். நன்று ஒன்று கூட காட்ட வேண்டியதுதானே? என்ன வேணும் உங்களுக்கு? சொத்து பிரச்சனையை முடிச்சிட்டு போறியா அல்லது வெளிநாட்டுக்கு உடனே கிளம்புறியா? முடிச்சிட்டு போகணும். 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. புரியுதா? தகுந்த அதிகாரிகளோடு நான் இருந்து உனக்கு முடிச்சு தந்துடுறேன். கால் ஒன்று இந்தாப்பா, ஜெயிச்சு தாரேன். 6 மாதம் 63 18 180 நாட்கள். இரவில் சரியான தூக்கம் இருக்காத, நெஞ்சு படபடப்பு தன்மை அடிக்கடி வருகிறது. ஆனா டாக்டரை செக் பண்ணா உள்ளுறுப்புகள் உடம்பு எந்த பாதிப்புலன்னு வருது. ஆனா இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் என்ற ஒரு மனக்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. நீ தேவை உன் திரு பாதமப்பா. பக்கத்துல வாமா. 3 முறை என்னைய பாரு, இந்த உடல் நோயை தீர்த்து தாரேன். நோயா பேயான்னு ஒரு சந்தேகம் இருக்கா? அது பேய் தான். தீர்த்துருவோம் போ. நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும். ஓடு. கர்மசாமிக்கு சென்னை மாநகர், சென்னை ஓடி வரக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. கர்மசாமிக்கு என் பிள்ளைய மரத்தை பக்குவப்படுத்தித்தானே கேட்டு வந்தது யாரு? வரலாம். நோயுக்கு தளராமல் யாரா வந்து மாப்பிள்ள அவர் எங்க காண வர சொல்லுமா? 3 பேரும் 1 முறை கால் வந்துட்டாங்க. செம்மை நலம் மரியா சிதடரோடு திரிவேனை. நான் பாடுறது என்னது? திருவாசகம். நீ திருவாசகம் படிச்சிருக்கியா? அப்ப நீ வந்து இந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க சிவபுராணம் மட்டும் படிக்கிறேன். உள்ளுக்கு இருக்கக்கூடிய அச்சோக பதிகத்தை படிச்சு நான் படிச்சேன். பிரார்த்தனை பத்து பிடித்த 10 இருக்கு. என்ன இந்த மகனுக்கு வந்து மன அடக்கம், உற்சாகமான மனநிலைகளும் விசித்திரமான புத்தியும் இல்லை. அதனால இவன் இறுதி வரை இப்படி இருப்பானா
திருந்தி தெளிவுக்கு வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க 2 உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வராரு. இவனை மாத்தி தந்துருந்தேன், அதே மாதிரி இவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தந்துருந்தேன். அது தந்தா போதும்ல. ஐப்பசி மாதம் வரை கால அவகாசம். மாதம் ஒரு முறை என்னைய வந்து பார்க்கணும், உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? கையில பணம் வச்சிருக்கேன் பாரு, உங்களுக்கு பாரு, வித்து தாரேன், வெற்றி அடைஞ்சு வா மகனே. இந்த கனியை விற்க வேண்டிய இடத்துல போடு, ஜெயிச்சு வா, ஓடு. அடுத்து என் மகனுடைய மனது ஒருத்தர்கிட்ட பதிவாயிருக்கு, ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்துட்டான், அப்படித்தானே? யாரையும் லவ் பண்றார, மன குழப்பமா இருக்கான், கால் வந்துட்டோம். வரலாம் வா. ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு. ஆஞ்சநேயர் வாராதான் கேட்டேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாங்களே. ஆத்தங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா. பக்கத்துல வாங்க. பையனுடைய மனம் ஒரு பெண்ணிடம் பழகி மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால அவன் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் உங்களையே எதிர்த்து இப்பொழுது உங்களோட வாழ்வதற்கு மனம் இல்லாமல் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது போல ஒரு பிரம நிலையை வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? கால் ஒன்றும் உட்காருங்க. 2 கண்ணை முடுங்க போயினா பக்கத்துல வாங்க. அவன் உணர்வுகளையும் மனதையும் அடக்கி வீடடங்கி இருக்க வைக்கிறேன். அப்படி மகளே, 90 நாளையில எல்லா நிலைகளிலும் உயர்ந்து உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன் பிள்ளையை செம்மையாக்கிட்டார். 90 நாள் அவகாசம். கர்மதாமி, என் புருஷன் என்னைய கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா? என் புருஷன் என் புருஷனா? உன் புருஷன் காலில் விட்டுவான். உன் வீட்டுக்காரரு இந்த யுத்தவன எங்க இருக்காரு? அத்தான் சென்னையில. நீங்க இருக்கிறது கால் வந்துட்டு வா. ஓ அவன் வேற கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு ஆயிட்டான். அதனால டைவர்ஸ் பண்ணதுதான், கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நீ பிள்ளைகளுக்காக அவன் வேணுங்கிற அவனுடைய ஆறுதலும் அவன் தான் உன் கணவன் என்னும் பேரும் இருக்கும். அதனால நீ சென்னையில அங்க வெளிநாட்டுல போய் வாழலாம்னு நினைச்சா அது நடக்கக்கூடிய காரியமா இல்லை. சென்னையில் இருக்கட்டும், அவளுக்கு வேண்டியதை செய்யறோம்னு சொல்றான். என்ன பண்ணணும்? கால் வந்துடுவோம், முடிச்சிருவோம். ஒரே முடியுமா? வரலாம். 28 நாள் கால அவகாசத்துல அவன் மனத்தை கொஞ்சம் அசைச்சுத்தாரு. உனக்கு ஒரு தகவல் வரும், போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரு. பொறுமையா. கர்மதாமிக்கு என் கணவனுக்கு எனக்கும் வாழ்க்கை தொடருமா தொடராதாங்கிற சந்தேகத்துல வந்த பெண்மணி யாரப்பா? வா. பேர் என்ன? சீதாலட்சுமி. லட்சுமி, சீதாலட்சுமி. சீதாலட்சுமிக்கு ஸ்ரீராமரை பிரிந்த வரலாறு கதை கேட்டிருக்கியா? உங்க அப்பா உனக்கு தாய் புண்ணியவதியுடைய பேரை வச்சான். ஆனா நீ வனவாசம் போகாம மனவாசம் போன மாதிரி இப்ப பிரிஞ்சு இருக்க. அவனுடைய மனதை போய் பார்த்தேன்.
அவங்களுடைய பெற்றோர்களுடைய சொல்லுக்கு அவன் பெரிதா நினைக்கிறானே தவிர உன் பக்கத்தை அவன் பெரிதா நினைக்கல. அதனால இவ குடும்பத்தை பிரிஞ்சு வந்தா ஏற்போம், இல்லை என்றால் அவளை விட்டு விடுவோம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். நான் உன்னுடைய எண்ணெய்க்குள்ள போய் பார்த்தேன். அங்க என்னன்னா அந்த மரத்தினி கிழங்கெல்லாம் சீவி சீவி சிப்ஸா போடுறாங்க. உங்க ஏரியாவுல போடுறாங்களா? மணக்கு நல்ல என் குதிரை போகும்போது உள்ளுக்கு ஒரு மாரியாத்தா கோயில் இருக்க. உள்ளுக்கு போன உடனே இருக்கு. இடது பக்கத்துல ஒரு சின்ன வாட்டர் டேங்க் இருக்கு. இங்க இருந்து போகும்போது ஒரு காதி கிராஃப்ட் கடை இருக்கா? மடிப்பாக்கத்துல இல்லையா? இங்க இருந்து போன உடனே மடிப்பாக்கத்துல இடது பக்கத்துல காதி கிராஃப்ட் கடை கால் விட்டுவாங்க. உள்ள தள்ளி போன உடனே கோயிலும் இந்த ஜிப்ஸ் தொழில் பார்க்கிற மக்களும் இருக்கிறாங்க. கோயில் இருக்கா? இப்போ உன்னுடைய கணவரோடு உன்னை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? உனக்கு சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? புரியுறது மாதிரி இல்ல. ஏன்னா உன்னுடைய ஆழ்மனத்துல அவன் புரியாத பட்சத்துல அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிற குழப்பம் உன் உள்மனத்துல இருக்கு. சேர்ந்து வாழ்றது நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் அப்படிங்கிற சிந்தனை நீ இருக்கிற. அவன் மனதை நான் மாத்தி செம்மையாக்கி தந்தா போதுங்களா? கால் பண்ணுவான். இந்த வாரம் கூப்பிடுவாடா, கூப்பிட வச்சிருக்க. இந்தா பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், அதுக்கு முன்னால கூப்பிட வைக்கிறேன். நல்லா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இனி அந்த பிரச்சனை வராதுங்க. கூப்பிடுவாங்களா? கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு என் பணமெல்லாம் ஒருத்தகிட்ட நஷ்டமாயி கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கும்னு ஒரு இஸ்லாமிய மகன் வந்திருக்கிறார். நீ பாஞ்சிரூர் நினைச்சுதான் நான் அடையாளத்தை தெரிவிக்கிறேன்.